ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. அடுத்தது கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுருங்க. அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடணும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுருங்க. அது ரொம்ப கரியக்கூடாது, எல்லாம் மீடியமில் வதக்கிடுங்க. அடுத்தது ஆனியன், வெங்காயம் எடுத்து போட்டுருங்க. வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் வெங்காயத்தை வதக்கி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க விடுங்க. அடுத்தது முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இது மூணையும் உங்களுக்கு தேவையான அளவு. நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கி விடுங்க. அது ரொம்பவும் வெந்துடக்கூடாது, வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு சாதம் சுடு சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சாதம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதில் பெப்பர் தூவி விட்டுருங்க. அடுத்தது கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி தூவி விட்டு அவ்வளோதான். தேங்க்யூ.